குட் மார்னிங். நான் டாக்டர் பிரியா. நான் இங்கே டாக்டர் அரவிந்த் ஐவிஎஃப் ஈரோடு சென்டர்லேருந்து உங்ககிட்ட பேசுகிறேன். நம்மக்கிட்ட இப்போ ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து சங்கீதா சிதம்பரம். இவங்க வந்து நம்ம ஒரு பல போராட்டத்துக்கு அப்புறம் பலவித பிரச்சனைகளை தாண்டி இப்போ வந்து ஒரு நல்லபடியாக ஒரு குழந்தையோட இருக்காங்க. இவங்க நம்மக்கிட்ட வந்து எப்படியெல்லாம் அவங்களோட ஜேர்னி இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்ததுன்றதை உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. வணக்கம், என் பேர் சங்கீதா சிதம்பரம். நான் வந்து கதிரவண்டபாளையத்திலிருந்து வரேங்க. நாங்கள் வந்து கல்யாணம் ஆகி 10 வருஷமாக குழந்தை இல்லை. 10 வருஷம் நாங்கள் வந்து வேறு எந்த ஆஸ்பத்திரியும் ட்ரை பண்ணல. தானாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில், கடவுள் நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் எதுவுமே கிடைக்கல. நாங்கள் வந்து சரி ஒருத்தர் வந்து நோட்டீஸ் கொடுத்தாரு. அவர் வந்து டாக்டர் அரவிந்த் ஐவிஎஃப் வாங்க, கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நாங்கள் வந்து அவர் வந்து ஒரு முருகராக தான் பார்க்குறோம். அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்தது நாங்கள் நேரம் வந்தோம். மேம் பார்த்து நல்லபடியாக பிரியா மேம் பார்த்தோம். அவங்களோட இது மூலமாக நல்லா ட்ரீட்மெண்ட் நல்லா எடுத்து குழந்தை உருவான பிற்பாடு நல்லபடியாக சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறம் ஒரு 1 மாதத்துக்கு அப்புறம் ப்ளீடிங் ஆயிடுச்சு. ப்ளீடிங் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 மாதமாக கொஞ்சம் ஹாஸ்பிட்டலே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பாடு இதில் எல்லாமே கொஞ்சம் இதாக இருந்ததுங்க. அப்புறம் பரவாயில்ல, பையன் பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோமோ இப்போ அந்த அளவுக்கு சந்தோஷமாக பையன் பார்த்துக்கிறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜாலியாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடவுள் வந்து நேராக யாருக்குமே வந்து உதவ மாட்டார். கடவுள் வந்து ஒருத்தர் மூலமாக வருதுன்னா டாக்டர் தான். டாக்டருக்கு ரொம்பவே கடமைப்பட்டுருக்குறோம். ஏன்னா அவங்க நாங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் அவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியாத நேரத்தில் அவங்க வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கையை சொல்லி எங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துருக்குதுங்க. இப்போதைக்கு பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியாக குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவனும் நல்லா ஹாப்பியாக பார்த்துக்கிறான். பையன் பேரையும் சொல்லுங்க. பையன் பேர் ஸ்ரீ ஹரிஹரன். ஓகேங்க. அதாவது இவங்களுக்கு வந்து என்னன்னா பிளாசென்டா ப்ரீவியா மாதிரி ப்ளீடிங் ரொம்ப அடிக்கடி ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாசமா இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது நிறைய பேர் வந்து இவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கணும். பலவித ட்ரீட்மெண்ட், பலவித போராட்டத்துக்கு தாண்டி தான் அவங்க இவ்வளோ தூரம் சக்ஸஸ் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் சின்ன சின்ன வயசில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அந்த போராட்டத்தை நம்ம எவ்வளோ தூரம் தாண்டோன்றதை பொறுத்து தான் நமக்கு சக்ஸஸும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு வாங்க, நல்லபடியாக நமக்கு சக்ஸஸோடு போகணும்.